வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னால், உங்களுக்கு 18 வயசு ஆகியும் இன்னும் உங்கள் கையில் ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னு சொன்னால் ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். 15 நாளிலே புதிய ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு வீடு தேடி வரும். அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. NVSPன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நேஷனல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ், மெயின் பேஜ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ ஆகுது, பார்த்துருங்க. யூ கேன் சப்மிட் ஃபார்ம் கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்டை தவிர ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம்ஸ் ஃபார் அதர் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. லிங்கை கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் லாகின் கொடுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னு சொன்னால் சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. நான் சைன் அப்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாவை பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணால் இன்னொரு பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை நீங்கள் அடிச்சுட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தா போதும். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆன பிறகு இதில் லாகின், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டிடுவேன், லாகின் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன போல் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாயை இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் பாருங்க, வெரிஃபைன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணால் கீழே பாருங்கள் வெரிஃபைடுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லாகின் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் லாகின் கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்ம் 16 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு பிடிஎஃப்பில் ஆட்டோமேட்டிக்கலாக டவுன்லோடு. அந்த ஆப்ஷன் அதை நீங்கள் எல்லாமே நீங்கள் அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதி நீங்கள் கொண்டு டைரெக்டாக கொண்டு தாலுகா ஆஃபீஸில் இதுக்கெண்டு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் கொண்டு கொடுத்தாலே போதும். இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ஃபார்ம் 6 ரெஜிஸ்டர் அஸ் ஏ நியூ வாட்டர் எலக்ட்ரானிக் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு லோட் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் எல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியது. செகண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்த ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ், அடுத்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில், ஜெண்டர் அப்படி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்து எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லோரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் ஆஃப் த அசம்பிளி கொடுத்துருக்கு. ஸோ இதில் எத்தனை இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. எந்த அசம்பிளியோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய அசம்பிளி எதோ அது ஷோ ஆகும். ஸோ அதனால் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே அசம்பிளி நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் கிளிக் பண்ண இங்கே உங்களுக்கு டிக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேம் டைப் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் ஒன்ஸ் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு தமிழில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்நேம் இங்கே இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் விட்டுக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் into 3.5 சென்டிமீட்டர். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ
அது நீங்கள் ஒன்ஸு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபிஇஜி அதுவும் 2 MBக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் இந்த பைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோடு பண்ணால் போதும். அப்லோடு பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அடுத்த ஆப்ஷனுக்குள்ளாலே உங்களுக்கு போயிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அதான் எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேட்டிவ் நேம் ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அது எதுவோ அதை கொடுத்துருங்க. ஸோ ரிலேட்டிவ் அவங்க கொடுத்துட்டு அவங்களுடைய நேம் இதில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் போதும், இதில் ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். சர்நேம் இருந்தாலும் இதில் நீங்கள் கொடுத்துருங்க. சர்நேமு இங்கிலீஷில் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கலாக தமிழில் ஷோ ஆகும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகும். உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு மொபைல் நம்பர்னு கொடுத்துட்டு செல்ஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்கு. ஸோ செல்ஃப்னு கொடுத்துட்டு இதில் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்க முன்னால் உங்களுடைய ஆதார் நம்பர் இதில் டைப் பண்ண சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அடுத்த ஜெண்டரில் போவோம். ஜெண்டர் நீங்கள் ஆனாக போனால் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆனாகி ஆன் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்க. ஸோ இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு இந்த ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது என்ன டாக்குமெண்ட் இருக்கோ ஸோ அந்த டாக்குமெண்ட்டு அதில் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்பர் நீங்கள் ஆதார் கார்டு வச்சு அதுக்குடைய நம்பர் இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீ அங்கே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நான் சின்னப்பில் தான் ஆல்ரெடி 2 MBக்குள்ளால் ஜேபிஜி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். எல்லாமே அப்லோட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு. ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் கேட்டுரு, அதுவும் தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் ஆட்டோமேட்டிக்கலாக. ஸோ அதே போல் வில்லேஜ் அப்படி ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய ஸ்டேட்டு எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது கேட்டகரி டிசபிலிட்டி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குதுன்னா நீங்கள் அந்த டிசபிலிட்டி அந்த கேட்டகரியில் இருந்தால் இதில் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அது என்ன டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிருங்க. எத்தனை % உங்களுக்கு நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட அதுக்கான சர்டிஃபிகேட் ஊனமுற்றதற்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க. அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யார்கிட்ட எல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ அவங்களுடைய நெய்மை இதில் டைப் பண்ணிவிட்டு அவங்க என்ன உறவு முறைன்னு டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய டேட் மென்ஷன் ஆகிருங்க. நீங்கள் என்னைக்கு அப்ளை அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளேஸ் அவ்வளோதான் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொடுத்தா கீழே ஒரு கேப்சா கேட்டுரு. ஸோ இந்த கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் ப்ரீவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், சேவ் கொடுத்தா உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் ஆனால் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்லேயே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த நம்பரை வச்சுட்டு உங்களுடைய புது ஓட்டர் ஐடி கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.